எனக்குள்ள எதிர்பார்ப்பை என் அடியான் செய்வதை விட என் ரப்பு செய்தால் அது அழகாக இருக்கும். என் கூட பிறந்தவர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் நான் நினைப்பேன். அவர் செய்வார், செய்யலாம் மறுக்க மாட்டார். அவர் தகுதிக்கு செய்வார். அந்த எதிர்பார்ப்பை என் ரப்பிடத்தில் நான் வைத்தால் அவன் தகுதிக்கு செய்வார். அவன் தகுதி எத்தனை பெரியது! யதுல்லாஹி மல்ஆ லா யன்கீல் சஹாருல் லைலி வன்னஹார் லா யன்குஸுஹு ஃபீ ரிவாயா. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வரும். அல்லாஹ் கை நிரம்ப வச்சிருக்கான். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் 2 கையும் நிரம்ப இருக்கிறது. கை நிரம்ப இருந்தால் கொடுக்கும் போது குறையும். ஆனா லா யன்குஸு அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது குறைவதில்லை. அவன் சஹாருல் லைலி வன்னஹார் இரவில் கொடை கொடுப்பவன் என்றார். நிறைய பேர் ராத்திரி எல்லாம் கொடை கொடுக்க மாட்டாங்க, பகல்ல கொடுப்பாங்க. ராத்திரி போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க, ராத்திரி கொடுத்தா நம்ம ஏழையா போயிடுவாங்க. அதனால அந்த ஹதீஸின் வாசகத்தை சர்க்கார் சொல்லும் போது சஹாவுல் லைல், அல்லாஹ் இரவில் கொடை கொடுப்பான். கொடை கொடுப்பான்னு சொல்லலாம். சஹாங்கிறாங்க. சஹானா அவனுக்கு நிகராக கொடை கொடுப்பவர்கள் இல்லை. ராத்திரி 1 மணிக்கு எனக்கு பிரச்சனை, எங்க அண்ணனை எழுப்பினா தூங்குறார், மனைவி எழுப்பினா அழுப்பா இருக்கிறார், பிள்ளைங்க அசந்து இருக்கிறாங்க. அந்த 1 மணிக்கு எனக்கு கொடை கொடுக்கிறதுக்கு என் ரப்பு மட்டும்தான் இருக்கு. சஹாவுல் லைல் சர்க்கார் சொன்னார். அவர் ராத்திரி கொடுப்பவன். ராத்திரி நான் யார்கிட்ட போய் கேட்கிறேன்? திடீர்னு 2 மணிக்கு வயிற்று வலி வந்துச்சு, 2 மணிக்கு பிரச்சனை இருக்குது, 2 மணிக்கு ஒரு வகையான அலட்டம் இருக்கிறது, உடல் பதவரப்பா இருக்குது, பயம் வந்துச்சு. அந்த நேரத்துல கொடை கொடுப்பதற்கு தகுதி உள்ள ஒரே ஒருவன் என்னுடன், என் அசைவில், என் உணர்வில், என் ரத்தத்தில் கலந்து என் அருகாமையிலேயே இருக்கவர் ரப்பு மட்டும். மனைவி பக்கத்தில் தான் படுத்திருப்பாங்க. என் உணர்வை விளங்கும் நசீப் அவர்களுக்கு இல்லை. என் பக்கத்தில் படுக்கிற மனைவியால் என் உணர்வை புரிய முடியாது. என் உணர்வை புரிகிறவனாக என் ரப்பு இருக்கிறார். என் ரப்பு எங்கோ வேறொரு இடத்தில் இல்லை, என் பெற்றிலும் என் பெட்ரூமிலும் இருக்கார். எங்கேயாவது கொண்டு வச்சுக்கிறது தான். எதிர்பார்ப்புகள் மனிதர்களுக்கு இல்லாமல் இல்லை. அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனம் எடுத்து அங்கே கொண்டு போய் விடுவீர்களே, ஆனால் நீங்கள் 2 பாக்கியம் பெறுகிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு எப்போதும் பூர்த்தி செய்யப்படும். நீங்கள் எதிர்பார்த்ததால் உங்கள் கண்ணியம் குறையாது. மக்கள்கிட்ட எதிர்பார்த்தா கண்ணியம் குறைஞ்சிடும். ஒரு தடவை நிறைவேற்றுவாங்க, இன்னொரு தடவை ஒரு மாதிரியா பேசுவாங்க. அல்லாஹ் எப்பவும் நிறைவேற்றுவான், கேட்டால் சந்தோஷப்படுவான்.